வெல்கம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மேக் மணி நிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் ஓகேங்களா. அதில் 60 மைக்ரோ நிச் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ 60 மைக்ரோ நிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ நிச் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்கு. இது என்னென்ன மெத்தட்ங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் பி காப்பி கேட். எப்பவுமே வந்து எல்லாரும் பண்ற விஷயத்த நம்மளே அப்படியே பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட் கிடைக்காது. அதாவது மேக் மணி நிச்சில் மட்டும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் டிஸ்க்ளைமராக நான் சொல்றேன் சரிங்களா. ஸோ எல்லாரும் பண்ணுற விஷயத்த அதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வராது ஓகேங்களா. அது கொஞ்சம் மாற்றி பண்ணணும். ஸோ அது வந்து நாலேஜ் பிஸ்னஸாக நம்ம வந்து பண்ணலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நாலேஜ் பிஸ்னஸ். ஸோ அந்த நாலேஜ் பிஸ்னஸ்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் இருக்குது ஓகேங்களா. அந்த ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஸ்கில்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபைவ் ஸ்கில்ஸ் என்னென்னங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட். ஸோ கண்டென்ட் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி. ஸோ குவாலிட்டியான கண்டென்ட் நமக்கு தேவை ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூனிக்னஸ் அப்படிங்கிறது செகண்டரி. கண்டென்ட் யூனிக்காக இருக்கணும், அது வந்து செகண்டரி. பட் குவாலிட்டியாக இருக்கணும். அந்த கண்டென்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ளோசிங் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டில் வந்து க்ளோசிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஒன்று கண்டென்ட் உங்களால் கண்டென்ட் எழுத முடியும்னா எழுதுங்க, இல்லை கண்டென்ட் ரைட்டர் ஹையர் பண்ணி எழுதுங்க ஓகேங்களா. இன்னொன்று டிராஃபிக் ஜென்ரேஷன். அதாவது இந்த டிராஃபிக் ஜென்ரேஷனுக்குன்னு தனி ஸ்கில்ஸ் இருக்குது. ஒன்று ஆர்கானிக், இன்னொன்று பெய்ட் ஆட்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த பெய்ட் ஆட்ஸ்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து பெய்ட் ஆட்ஸ் இருக்குது. ஸோ அது நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பேக்லிங்ஸ். ஸோ பேக்லிங்ஸ் அப்படின்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் போஸ்ட் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேக்லிங்க் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பிளாக் கமெண்ட்ஸ். அதாவது பிளாக் கமெண்டிங் சொல்லுவாங்க. பிளாக் கமெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லிங்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது மேக் மணி நிச்சில் மட்டும். ஸோ அந்த பேக்லிங்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கில் இல்லை அப்படின்னா அந்த ஸ்கில்லை வளர்த்துக்குங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் புக் மார்க்கிங். ஸோ பேக்லிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. பட் பவர்ஃபுல் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட், தேர்ட். ஸோ சோஷியல் புக் மார்க்கெட்டிங்கும் பண்ணணும் ஓகேங்களா. பேக்லிங்ஸ் அப்படிங்கிறது இது எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். பட் அதுக்குண்டான ஸ்கில்ஸ் இது இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் லீட் ஜென்ரேஷன். அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது மேக் மணி நிச்சில் மட்டும். அது என்ன வேணால் நிச்சு இருக்கலாம். அது என்னென்ன நிச்சுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ லீட் ஜென்ரேஷன் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஃபனல் அப்படின்ற ஒரு லேண்டிங் பேஜ் இருக்குது. அது வந்து பெய்டு லேண்டிங் பேஜ். மந்த்லி ஒரு 7,000லேருந்து 8,000 வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஃபனல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்டையர்லி ஒரு லீட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அதாவது கிளிக் ஃபனல் சரிங்களா. ஸோ மெயினாக எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஆட்ஸ் ரன் பண்ணி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணி அந்த லேண்டிங் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை டெலிகிராம் குரூப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து அந்த ஃபனல் லிங்க்கில் வந்து அதாவது கிளிக் ஃபனலில் வந்து கொடுக்கணும். அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் லிங்க்கை கண்டெக்ட் பண்ணி சேல்ஸ் க்ளோசிங் பண்ணணும். அதாவது சேல்ஸ் க்ளோசிங் ஃபைனலாக வந்திருக்கேன். அந்த சேல்ஸ் க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இல்லை வெபெக்ஸோ இல்லை மைக்ரோசாஃப்ட் ஏதோ ஒரு ஜூம் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி லைவ் விஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டக்ட் பண்ணணும். ஸோ அந்த கண்டக்ட் பண்ணுற இடத்துல தான் சேல்ஸ் க்ளோசிங் அப்படிங்கிறது பண்ணணும். நீங்கள் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ளோசிங் அப்படிங்கிறது மஸ்ட்டு. அப்படி உங்களால் சேல்ஸ் க்ளோசிங் பண்ண வரல அப்படின்னா யூ ஆர் நாட் கேப்பபிள் ஃபார் பிஸ்னஸ் ஓகேங்களா. அந்த தகுதியை வளர்த்துக்குங்க சரிங்களா. அந்த சேல்ஸ் க்ளோசிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மேக் மணி கான்செப்டில் மட்டும், மேக் மணி நிச்சில் மட்டும் ஓகேங்களா. ஸோ இந்த மெயின் 5 ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். ஃபஸ்ட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்க. அதுலேருந்து குவாலிட்டியான கண்டென்ட் லீட் ஜென்ரேட் பண்ணி அதில் க்ளோசிங் பண்ணுங்கள். என்டையர்லி ஆர்கானிக்காக வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டென்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிராஃபிக்கை கொண்டு வாங்க. டிராஃபிக் கொண்டு வந்ததுக்கப்புறம் பெய்ட் ஆட்ஸ் அப்படின்ட்டு ரன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேக்லிங்ஸ். அதாவது ஆர்கானிக்கில் தாண்டி பேக்லிங்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். கெஸ்ட் போஸ்ட் ரைட் பண்ணுங்கள், பிளாக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சோஷியல் புக் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லீட் ஜென்ரேஷன் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் க்ளோசிங். மெயினாக வந்து கண்டென்ட்லேயே க்ளோசிங் வரணும். அதை தாண்டி பெய்ட் ஆட்ஸ்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ளோசிங் அப்படிங்கிறது நான் சொன்ன மெத்தட்ஸ் இதே தான் ஓகேங்களா. அந்த ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா வளர்த்துக்குங்க சரிங்களா. இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தென் இப்போ சூஸ் ஒன் மைக்ரோ நிச். ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா 60 மைக்ரோ நிச்சஸ். ஸோ அது என்னங்கிறது பார்ப்போம். ஸோ
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக் மணி அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா அதுலேயே நிறைய இருக்கு. ஸோ இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரோ நிச் உள்ள உருவாகும். அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் பண்ணலாம், ட்ராவல்லையும் மெயினாக ட்ராவல்லையும் பண்ணலாம், அப்படின்னா பிளாகிங்கில் வச்சும் நீங்கள் பண்ணலாம், இல்லை யூடியூப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் பண்ணலாம், ஆர்ட் செல்லிங்கும் பண்ணலாம், இல்லை கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸும் நீங்கள் வந்து பண்ணலாம். அதாவது பர்டிகுலராக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகேங்களா. எந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்குள்ளே நிறைய நிச்சஸ் இருக்கு. ஸோ அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் ட்ராப் ஷிப்பிங், யூடியூப், வேல்யூ இன்வெஸ்டிங், ஸ்டாக் மார்க்கெட், டே ட்ரேடிங், மொபைல் ஆப்ஸ், network marketing, technical analysis, blogging, copywriting, online courses, travel, forex trading, digital coaching, selling art, Instagram, real estate, animations, insurance, book writing, royalty, music making, royalty, algo trading, ethical hacking, language training, social media manager, celebrity management, freelancing, consulting, wealth advisory, influencer, VR events, podcasting, coding and decoding, visual assistant, personal training, life coaching, IT support, filmmaking, visual events, voiceover, proofreader, script writing, graphics designing, audio editing, video editing, photography, data analysis, digital agency, online cooking, handicrafts, franchisee building, image management, audiobook creation, brand building, Vastu consulting, astrology consulting, tarot reader, branded merchandise, visual wedding planning. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 60 மைக்ரோ நிச்சஸ். ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒன்று பிக் பண்ணுங்க, ஒன்னே ஒன்று தான் பிக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ட்ராவல் நல்லா பண்ணுறீங்க, இல்லை ட்ராவலை பற்றி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ட்ராவல் உங்களுக்கு பேஷனாக இருக்குது அப்படின்னா ட்ராவல்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாகிங்கும் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ ஃபிலிம் மேக்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மளுடைய அதாவது டிக்டாக் ஃபேம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் நம்மளுடைய கோர்ஸ் பையரும் ஓகேங்களா. ஸோ அவங்கள மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கிங் டிக்டாக்ல வந்து ஃபேமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபிலிம் மேக்கிங்கில் பற்றி இன்ட்ரெஸ்ட், ஸோ அவங்க ஃபிலிம் மேக்கிங்கை பற்றி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆடிஷன்ஸ் வச்சு வந்து ஹையர் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். இப்போ காப்பி ரைட்டிங் எடுத்திங்கன்னா காப்பி ரைட்டிங் மட்டும் போடுங்க, பிளாகிங்னா பிளாகிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா ட்ரேடிங் மட்டும். ஓகே, ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதுலேருந்து நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் நேரோ டவுனாக போகிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களால் கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது நேரோ டவுனை சூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஓகேங்களா. ஸோ இதுலேயே பிளாகிங்லேயே நீங்கள் நேரோ டவுனாக போகிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இன்கம்ங்கிறது பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ப்ராப்பராக கைட். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்லேயோ இல்லை பர்சனல் லைவ் மீட்டிங்ஸ்லேயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. மேக் மணி நிச்சில் மட்டும் ரொம்ப உஷாராக இருங்க. சரிங்களா. தேங்க்யூ.